இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். நான் கேப்சிகம், கேரட்டு, பூண்டு, பட்டாணி, வெங்காயம் எல்லாம் ஒரு பாதி அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு சைடில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு பாஸ்தா செய்கிறேன். நான் தண்ணி கொதிச்சு இப்போ பாஸ்தா சேர்த்துடலாம். பாஸ்தா சேர்த்துட்டு சுட தண்ணியில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருங்க. நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம். நிறைய எண்ணெய் சேர்த்தாக்கா பாஸ்தா ஒரு மாதிரி வலுவலுப்பு மாதிரி ஆகிடும். அதனால் நிறைய எண்ணெய் வேண்டாம். இப்போது இந்த மாதிரி கலரி விடுங்க. ஒரு 5-10 நிமிஷம் அளவுக்கு வேக வைக்கலாம். இது கோதுமை பாஸ்தா, மேக்ரோனிக்குன்னு கூட சொல்கிறாங்க. வேணும்னா இதில் மைதா, அரிசி மாவு அந்த மாதிரி வெரைட்டி பாஸ்தாவாக கிடைக்கும். நல்லா வேக வச்சுருங்க. வேகட்டும். இது அப்பப்போ கலரி விடுங்க, இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை பார்த்தாலே நம்மளுக்கு வெந்துட்டுருக்குன்னு தெரியும். அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து இப்படி கட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இல்லைனா இந்த இடத்துல கெட்டியாக இருக்கும். வேகலைன்னா இப்போ வெந்துட்டுருக்கு. இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வெடி போட்டுட்டு இதில் சில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு வாட்டி சில்லுன்னு தண்ணினா ஃப்ரிட்ஜு தண்ணியெல்லாம் வேண்டாம். நார்மல் சில்லுன்னு வாட்டரே ஊற்றிட்டு இதையும் அப்படியே வாஷ் பண்ண மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஏன் நம்ம சில் தண்ணி ஊற்றுறோன்னாக்கா, சில்லுன்னு தண்ணி ஊற்றுனா தான் அது ஒன்று ஒட்டாமல் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரியாக கொஞ்சம் நேரம் வச்சாலும் அப்படியே இருக்கும். நம்ம ஹாட் வாட்டர் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வச்சோம்னா அதுக்கு ஒன்று ஒட்டிடும். இப்போ இதை வெடி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இது வெடி போட்டாச்சு. இதை ஒரு சைடில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பெரிய கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த காய்கறி எல்லாமே சேர்த்துருங்க. அதில் எல்லாம் ஒரே வாட்டி சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடுங்க. நம்ம காய் வதக்கும் போது இந்த காய்க்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுட்டு வறுத்துடுங்க. நான் கேரட்டு, கேப்சிகம், பட்டாணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறியெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லா காயும் சேர்க்கலாம். ப்ரூக்கோலி, காலிஃப்ளவர் எல்லாமே என்ன காயெல்லாம் இஷ்டமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், காய் வதங்கிடுச்சு. இப்போது இது ஒரு செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நம்ம ஒயிட் பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் தான் தயார் பண்ண போகிறோம். ஒயிட் சாஸு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்ச உடனே இப்போது இதில் ஒரு 4 டீஸ்பூனு பட்ரு சேர்த்துடலாம். 4 டீஸ்பூன் மைதா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலரு ப்ரௌன் ஆகாமல் நல்லா இந்த மாதிரி வறுத்துடணும். நீங்கள் கார்ன்ஃப்ளவரு இல்லை கோதுமை, மைதா கூட சேர்த்து பண்ணலாம். நான் வெறும் மைதாவில் தான் பண்ணுறேன். இப்போது இதில் நம்ம 2 கப்பு அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம். அதாவது ஒரு 1/2 லிட்டர் பால் இருக்கும். அதை நம்ம ஒரே வாட்டி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கட்டிகளெல்லாம் எல்லாமே நல்லா ஒடிக்கணும், நல்லா ஒடிச்சு விடணும். இந்த மாதிரி கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த கட்டிகளெல்லாம் நல்லா ஒடிச்சு விடுங்க.
ஸ்டவ் ஸ்லோவில் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டிகளெல்லாம் ஒடிச்சிருக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்து எல்லாம் நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம மிச்சம் இருக்கிற பாலும் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் ஒரு 3 வாட்டி பால் சேர்த்துட்டேன். நல்லா இப்போ இதுவும் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் ஓரேகனை சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ்னால் நம்ம வீட்டில் காஞ்ச மிளகா இருக்கும் இல்லையா, அதில் மிக்சியில் அடிச்சிருங்க. ஓரேகனை வந்துட்டு இந்த கற்பூரவள்ளியில் பண்ணுறது தான். கற்பூரவள்ளி இருந்துச்சுன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கினாலே ஓரேகனை தான் அது. இப்போ இதோ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். இதில் இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், எல்லாம் சேர்த்தாச்சு. ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவில் வச்சுருங்க. இது ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால நம்ம இதை வேக வைக்கணுனால ஒன்றும் இல்லை. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. சின்ன பசங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னுட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.